இந்தியன் ஆக்ட்ரஸ் யார் யார் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு பார்ப்போமா? லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன் டாப் 5 சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி கேட்டகரி தான் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சல்மான் ஜி தான். ஸோ சல்மான் கான் வந்து 1998 மானை வந்து சுட்டுருக்காரு. ஸோ அந்த கேஸ் போட்டிருக்காங்க. பார்த்தா 2008 தான் ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் சிறையில் இருந்தார். ஸோ அந்த மானை சுட்டது அவர் வாழ்க்கையே திருப்பி போட்டதுன்னு தான் சொல்லலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது யாருன்னா சஞ்சய் டெட். ஸோ லியோ படத்தில் நடித்தவர் தான். ஸோ இவர் நடுவில் போலீஸ் ஸ்டேஷன் இது மேலே இஷ்யூ ஆகும். ஆனால் 1993 மும்பை பிளாஸ்டில் வந்து 189 பேர் அதில் அந்த கேஸில் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் கூட சஞ்சய் டியூட்டுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து 5 ஆண்டுக்கு ஜெயிலுக்கு தண்டனை கொடுத்தா. ஆனால் 1.5 வருஷம் தான் ஜெயிலில் இருந்தார். ஸோ சஞ்சய் டியூட்டை பற்றி பேசும்போது நிறையா இருக்குது. அதை தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கடுத்து மூணாவது ஒன்று யாருன்னா திலீப் தான். ஸோ இப்போ வரையுமே அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. திலீப் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸை அவங்களுக்கு பாலியல் தொல்லை பண்ண கூட்டத்தில் திலீப்பும் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு இப்போ விடுதலை கொடுக்குறாங்க. ஸோ அதனால இப்போ மலையாளத்தில் பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நாலாவது ஒன் யாருன்னா தர்சன், கன்னட ஆக்டர். ஸோ டி பாக்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவர் ஃபேன்ஸை அடித்து கொண்டது கேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவர் இப்போ ஜாமீனில் வெளில வந்தாலும் 1 மாதம் ஜெயிலில் இருந்தார். அந்த கேஸை பற்றி இன்ன வரையும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் கோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் எப்போ முடியுதோ அதை பற்றி தெளிவாகவே சொல்லலாம். அஞ்சாவதா யாருன்னா ஸ்ரீகாந்த். ஸோ 2025 பெரிய நியூஸாகவே வெடிச்சது. ஸ்ரீகாந்த் ட்ரக்ஸ் எடுத்தது. ஸோ ட்ரக்ஸ் டீலிங் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.